ஹாய், வெல்கம் டு மை சேனல். இது வந்து சமச்சீர் கல்வி காமர்ஸ் செகண்ட் இயர். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ், அது MBO சொல்லுவோம். இது மேனேஜ்மெண்ட் பை எக்ஸாம்ஷன், MBEன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்னு சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா ஒரு மெம்பர் எஃபெக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க இன்வால்மெண்ட் நிறையா இருக்கும். அது மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. அப்போ என்ன, ஃபுல் இண்டிவிஜுவல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இதில் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேருக்கும் ஈக்குவலாக அந்த 10 எம்ப்ளாயீஸுக்கும் ஈக்குவலாக டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் தெரியும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு ஃபுல்லாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து ஈக்குவலாக பார்ப்பாங்க. ஓகே, அப்போ வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக தெரியும். ஒருத்தவங்கள நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அது மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ் சொல்லுவாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இது வந்து இந்த சர்க்கிள் மாதிரி. ஓகே, MBO ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் ஆர்கனைசேஷன் கோல். ஸோ ஒரு கம்பெனியோட கோல் என்ன? சேல்ஸ் நிறையா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஓகே, எக்ஸாம்பிள். ஸோ ஆர்கனைசேஷன் கோல் என்ன? அவங்க சேல்ஸ் நிறையா பண்ணணும். நெக்ஸ்ட், டிஃபைன் எம்ப்ளாயி ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ எம்ப்ளாயிக்கிட்ட சொல்லணும், நீங்கள் இது மாதிரி பண்ணணும், இது மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாயிக்கிட்ட சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட், மானிட்டர் பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எவால்யூட் பர்ஃபார்மன்ஸ். அவங்க மானிட்டர் பண்ணிட்டேன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணணும், கரெக்டாக பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அது எவால்யூட் சொல்லுவாங்க. எவால்யூட்டை நீங்களும் எக்ஸாம் எழுதுனா எவால்யூட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ புரிஞ்சிச்சின்னு சொல்லணுன்னாக்கா உங்களுக்கு டெஸ்ட் வச்சா தான் எவால்யூட் பண்ண முடியும் உங்களால். ஸோ தட்ஸ் கால் எவால்யூட் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ஃபீட்பேக். அவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கலாமா, ஏதாவது சஜஷன் கொடுக்கலாமா, ப்ரொவைட் ஃபீட்பேக். ஓகே, ரிவார்ட் எம்ப்ளாயிஸ். சப்போஸ் அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லைனாக்கா அவங்களுக்கு நீங்கள் இன்சென்டிவ்ஸ் இல்லாட்டி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு, போனஸ் ஏதாவது கொடுக்கலாம். ஸோ இது ப்ராசஸ். இது இண்டிவிஜுவல் ஒரு பர்சனுக்கு டிபெண்ட் மேலே இருக்கிறது வந்து வில் கால் MBO. ஓகே, ஸோ ரைட். நெக்ஸ்ட், இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு MBO என்னன்னா. ஓகே, மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட் சொல்கிறேன், ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்ட்ரென்த்து, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அது வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. மேனேஜர் வந்து மற்றவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி சபார்டினேட் சொல்லிடுவாங்க ஐடியாஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த்து, அவங்களோட நிறையா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அவங்க இண்டிவிஜுவலாக மேனேஜர்ஸ்க்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மெத்தட் வந்து ஜென்ரலாக USA பாப்புலராக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட், ப்ராசஸ் ஆஃப் MBO. ஸோ இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான், சேம் திங். ஓகே, அந்த டேபிளில் படித்தது தான். செட் கம்பெனி கோல், எம்ப்ளாயீஸோட கோல்ஸ் என்ன, மானிட்டர் பண்ணணும், எவால்யூட் பண்ணணும், ரிவார்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து MBO ப்ராசஸ். அந்த டேபிள் கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த டேபிள் கொடுத்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன். According to him, MBO is a system where superior subordinate managers all. இங்கே வந்து 2 பேரும் ஜாயிண்ட்டாக வேலை செய்வாங்க. ஓகேவா? ஸோ superior, தட் இஸ் மேனேஜரும் பண்ணுவாங்க, சபார்டினேட்டும் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளோட கம்பெனியோட கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அது வந்து இந்த டெஃபினேஷனில் இருக்குது. ஓகே, ஒருத்தவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஒரு மெம்பர்ஸ்க்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவங்க என்னென்ன பண்ணுவாங்க மெஷர் பண்ண முடியும். இப்போ ABCD எம்ப்ளாயிஸ் ஒருத்தவங்களும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க ஓகே ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு என்ன ட்ரைனிங் தேவை. ஸோ அப்படி நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? அது டெஃபினேஷன். நெக்ஸ்ட்டு, ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் குறிக்கோள். என்னென்ன MBOவில் குறிக்கோள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜட்ஜ் பர்ஃபார்மன்ஸ், மெஷர் அண்ட் ஜட்ஜ் ஆல்ரெடி சொன்னேன். A சூப்பராக பண்ணுறாங்க, B எம்ப்ளாயி வந்து ஓகே ஆவரேஜ், C பிலோ ஆவரேஜாக இருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் வந்து இண்டிவிஜுவலாக பர்ஃபார்மன்ஸ், ஒருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ஒர்க்கை கொடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஒர்க்குள்ளே முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், இது வந்து ஒருத்தவங்க
இவங்க நல்லா பண்ணுறாங்களே நம்மளும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்தி காம்படிஷனாக இருக்கும். இன்க்ரீஸிங் காம்பிடன்ஸ், அவங்க எஃபர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு சான்ஸு. நெக்ஸ்ட் 5th ஒன் வந்து ஒரு குட் கம்யூனிகேஷன், ஒரு சுப்பீரியருக்கும் மேனேஜருக்கும் நெக்ஸ்ட் சபார்டினேட்ஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு குட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும் ஒருத்தவங்களுக்குனால. ஓகே, இது என்ன சேலரிஸ் ப்ரமோஷன் இன்க்ரீஸ் பண்ணுற சான்சஸ் இருக்குது. 7th நம்ம சப்பார்டினேட்டு மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே எல்லோரும் ஒருத்தவங்களாக பார்க்குறதுனால ஒருத்தவங்க திறமை வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். கும்பலாக செய்கிறதோட தனித்தனியாக அவங்கள வந்து பிரித்து பார்ப்பாங்க, தனித்தனியாக அவங்களோட வந்து எஃபர்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் அண்ட் இன்டிகிரேஷன்ஸ், அவங்களால வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியும், இன்டிகிரேட்னா சேர்ந்து வைக்கவும் முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ், தட் இஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBOs. ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBOs. ஸோ ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா எல்லோரும் வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறதுனால அந்த ஒர்க் வந்து நம்மளுக்கு ஈஸியாக முடியும். ஓகே, எல்லோரும் இன்டிகிரேட்டாக எல்லோரும் சேர்ந்து பண்ணுறதுனால, தனித்தனியாக சேர்ந்து பண்ணுறதுனால அது வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செகண்ட் என்ன சொல்ல, லாங் டேர்ம் ஏதாவது ஒரு எனக்கு சீக்கிரமாக முடியணும், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் சீக்கிரமாக முடியும்னாக்கா எனக்கு வந்து அந்த கோல் வந்து லாங் ரன் ஒருத்தவங்களாக பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஸ்டில் என்னால் பண்ண முடியும். ஓகே, ஸோ சின்ன ப்ராஜெக்ட் கூட கொஞ்சம் லேட் ஆகும், அது ஒன்று. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் சொசைட்டி கோலாக இருக்கும். ஓகே, கோல்ஸ் வித் சொசைட்டி. ஸோ எல்லோரும் தனித்தனியாக பண்ணுறதுனால அவங்கவுங்களுக்கு அவங்க திறமை, அவங்களுக்கு கம்பெனி அவங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th எஃபெக்டிவ். ஒருத்தவங்க இதை தனித்தனியாக அவங்களுக்கு கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இருக்க பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, 5th ஒன் அவங்க சரி நல்லா பண்ணாக்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சப்போஸ் சரியாக பண்ணலாம், அவங்களை ரிஃபைன் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், அவங்க தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து 6th கோல்ஸ் அச்சீவ் பண்ண, எல்லா இடத்துல இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் கோல்ஸ் நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, 6. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஹை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம திறமை வந்து பார்த்துருக்காங்க, ஓகே நான் நல்லா பண்ணேன்னு சொன்னாக்கா அவங்க வந்து ஒரு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 8th பார்ட்டிசிபேஷன் இருக்கும். எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஒருத்தவங்க கூட எஸ்கேப் ஆக முடியாது, எல்லாருமே இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு வந்து அத்தாரிட்டி எல்லாம் இல்லை, ஒருத்தவங்களுக்கு ஒர்க் கொடுக்குறதுனால அவங்கவுங்க பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்களை வந்து இந்த ஒர்க் பண்ணு, இது பண்ணால் ஒரு குட் நேம் வரும். குட்வில்னா இட்ஸ் a good reputation. Because of this the company is going to get a good reputation. So MBO. Okay, next process வந்து defining organizational objective. ஸோ இந்த மெத்தட் பண்ணுறதுனால ஸோ எல்லாருக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதுனால அவங்களால கோல்ஸ் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஷார்ட் டேர்ம் கோல்ஸும் அவங்க வந்து லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் வச்சு அவங்களால பண்ண முடியும். ஓகே, ஸோ எந்த இருந்தாலும் அந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து அவங்களால வந்து அனலைஸ் பண்ண முடியும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். கோல்ஸ் ஆஃப் ஈச் செக்ஷன், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அந்த கோல் வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? ரைட். தேர்ட் ஒன் ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியா. ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியானாக்கா என்னன்னாக்கா ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிறது, இல்லாட்டி டிஃப்ரெண்ட்டாக ஓகே கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் வர மாதிரி, உங்களோட மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இருக்க மாதிரி, ப்ராஃபிட் எப்பயுமே வர மாதிரி, இது மாதிரி ஒரு ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு. நீ புது ப்ராடக்ட் கண்டுபிடி, நீ புது டெக்னாலஜி கண்டுபிடி, நீ ப்ராஃபிட் கம்பெனிக்கு எப்படி எடுத்துகிட்டு வரணும் நீ யோசி, அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியா. நெக்ஸ்ட்டு செட்டிங் சப்ஆர்டினேட்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட். ஸோ ஒருத்தவங்களுக்கு செப்ரேட்டாக இண்டிவிஜுவலாக ஒர்க் கொடுக்குறதுனால அவங்களுக்கு வந்து தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒர்க் கொடுத்துருவாங்க. இது நீ பண்ணு, இது நீ பண்ணு, இது நீ பண்ணு, இது நீ பண்ணு, இதெல்லாம் இப்படி கொடுக்குறதுனால அவங்க என்ன ஆகும், ஈஸியாக அவங்களோட டார்கெட் வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் கால் செட்டிங் சப்ஆர்டினேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட். ஸோ எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கும், எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கும் அந்த கோல் அச்சீவ் பண்ணுற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் ஆப்ஜெக்டிவ்ஸ். இது எப்படின்னா இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சுட்டு அவங்க வந்து எப்படி அவங்க வந்து அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க.
ஓகே. ஸோ இவ்வளோ அவைலபிலிட்டி ரிசோர்ஸ் இருக்குது. இந்த அவைலபிலிட்டி ரிசோர்ஸஸ் வச்சு தான் அவங்களால வந்து இது பண்ண முடியும். ஓகே, சப்போஸ் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கம்ப்யூட்டர் தேவை, 12 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எல்லாம் அப்ஜெக்டிவ் பண்ண முடியாது. கரெக்டாக ஐ நீட் ஆல் த 12 கம்ப்யூட்டர்ஸ். 12 கம்ப்யூட்டர்ஸ் வச்சு தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். 10 கம்ப்யூட்டர்ஸ் வச்சுட்டு 12 ஒர்க்கர்ஸ் வச்சுட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ சில டைமில் வந்து அவைலபிலிட்டி இருக்காது. பட் மேக்ஸிமம் வந்து இருக்கிறத வச்சுட்டு அவங்க வந்து சமாளிப்பாங்க. தட்ஸ் கால்ட் மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ கொடுக்குற ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். தட்ஸ் கால்ட் மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் ஆப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு பீரியாடிக்கல் ரிவ்யூ மீட்டிங்ஸ். அது சுப்பீரியர் சபார்டினேட்ஸ், சுப்பீரியர்னா மேனேஜ்மெண்ட், சபார்டினேட்ஸ் அதுக்கு கீழே ஒர்க் பண்ணுவோம். எப்பயுமே ஒரு மீட்டிங்ஸு அது மாதிரி வச்சாக்கா லைக் அவங்க என்ன பண்ணுவாங்க, லைக் அவங்களுக்கு தெரியும் ஓகே புதுசாக என்னென்ன ஐடியாஸு அவங்க எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணாங்க அப்படியெல்லாம் தெரியும். ஆனால் ஓயாமல் மீட்டிங்ஸ் வச்சா மாத்திரம் எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் சபார்டினேட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து தில் கெட் ஃபெட் அப். ஓகே, ஸோ அவங்க பர்டிகுலர் அந்த பீரியட் டைமில் மட்டும்தான் மீட்டிங்ஸ் வச்சு அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னவோ அவங்க வந்து அனலைஸ் பண்ணலாம், அவங்களால சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னாக்கா லைக் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, ஓகே ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருக்கா, ஸோ எங்கெங்கே ஃபெயிலியர்ஸ், எந்தெந்த ஆப்ஜெக்டிவ்ஸில் எந்தெந்த சைடில் நம்ம வந்து வீக்காக இருக்கோம் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். ஓகேவா. ஸோ தட் இஸ் கரெக்டிவ் ஸ்டெப்ஸ். சுப்பீரியர்ஸ் வந்து கரெக்டாக ஸ்டெப்ஸ் எடுக்கணும், கரெக்டாக ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், ஸோ தட் அந்த மிஸ்டேக் திரும்ப நம்மளுக்கு நடக்காது. தட் இஸ் கால்ட் அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு ரீஅப்ரைசல் ஆஃப் ஆப்ஜெக்டிவ். சப்போஸ் இருக்கிற ஆப்ஜெக்டிவ்ஸ் கரெக்டாக இல்லை, ஓகே, ஸோ அவங்க வந்து ரிவ்யூ கொடுக்கலாம் டாப் மேனேஜ்மெண்ட்க்கு, தட் சிஇஓஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லலாம் இது மாதிரி ப்ராப்பராக இல்லை, ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியாது, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் கால்ட் ரீஅப்ரைசல் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ். இது 8 ஸ்டெப்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ. என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ இந்த எம்பிஓனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. மேனேஜர்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ஒப்டெய்னிங் இங்கே என்னென்னா ஒருத்தவங்களுக்கு ஒர்க் கொடுக்குறதுனால அவங்கவுங்க ஒர்க் ஹார்ட் பண்ணிவிட்டு அச்சீவ் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து அவங்களுக்கு ரோல்ஸ் தெரியும். ஓகே, ஸோ எல்லா மேனேஜர்ஸ்க்கும் அவங்க ரோல்ஸ் தெரியும். ஸோ அவங்க வந்து அவங்களோட சபார்டினேட் வச்சுட்டு அவங்க வந்து அந்த ஒர்க் பார்ப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பிளானிங் அண்ட் அப்ரைசல். கம்பல்சரி அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் பிளான் பண்ணது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் தேர்ட் ஒன். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபேட்டிவ் இதில் வந்து என்னென்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சபார்டினேட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க இண்டிவிஜுவலாக அவங்க பண்ணுறதுனால நம்ம ஒர்க் வந்து நம்மளால் ஈஸியாக கோல் செட்டிங் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஏக்கு இந்த ஒர்க், பிக்கு இந்த ஒர்க், சிக்கு இந்த எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால அந்த கோல் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, த்ரூ சபார்டினேட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் கிளாஷ் ஆகாது. ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஒர்க் பண்ணுவாங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ், ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்க்கு இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்க்கு இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒருத்தவங்களும் இருக்கிறதுனால எல்லாருமே கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பாங்க தவிர ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் செம்மையாக பண்ணுறாங்க அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து கம்பெனிக்காக தான் அவங்க யோசிப்பாங்க தவிர பக்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் அப்படி இப்படி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டமேட்டிக்காக அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கரெக்டாக ஆல்ரெடி நம்ம சொன்னோம் எங்கே ப்ராப்ளமாக இருக்குது, எங்கே வீக்காக இருக்கோ அது கூட அவங்களால செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது க்ரைட்டீரியா ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட்டு delegation of authority is easily done with the help of MBO. Delegation of authoritiesனா நான் ப்ரீவியஸ் கிளாஸஸில் சொல்லியிருப்பேன், சுப்பீரியர், சபார்டினேட்ஸ், அவங்க கீழே. ஸோ இது மாதிரி எல்லாம் கூட ஈஸியாக நம்மளால் வந்து ஒர்க் எடுத்துக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சிஇஓஸ், நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ், நெக்ஸ்ட்டு சபார்டினேட்ஸ். ஸோ இவங்களுக்கு தகுந்த இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஓகேவா. ஸோ அது கூட நம்மளை ஈஸியாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எம்பிஓ மோட்டிவேட் பண்ணும். ஒருத்தவங்களுக்கு அவங்க ஒர்க் கொடுக்குறதுனால அவங்க மோட்டிவேட் பண்ணணும், இன்னும் நல்லா செய்யணும் சொல்லிட்டு அவங்க வந்து நல்ல ஒர்க் வந்து நல்லா அவங்களால எடுக்க முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் 10th
ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒர்க்குக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்ததுனால அவங்கவுங்க ஒர்க் அவங்க பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிசிஷன்ஸ் வந்து குவிக்காக நடக்கும். ஏன்னா ஒரு மேனேஜர் அந்த ஒர்க் எடுத்துக்கிட்டு சபார்டினேட்ஸ் கொடுத்தோம், நீ இந்த ஒர்க் பண்ணப்பா, நீ இந்த ஒர்க் பண்ணு, நீ இந்த ஒர்க் பண்ணு, நீ இந்த ஒர்க் பண்ணு சொல்லுறதுனால நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து ஈஸியாக கிடைக்கும். அண்ட் அந்த கொடுக்குற ஒர்க்கும் அவங்க வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜஸ். ஸோ இதோடு சேர்த்து நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு? இல்லை வந்து ஃபிலாசபி எல்லாமே இல்லை. ஏன்னா நிஜமாக அது ஒர்க் பண்ணுமோன்னு டவுட்டு தான். நம்ம சொல்லுவோம் இந்த ஒர்க்கு நீ பண்ணணும், இந்த ஒர்க்கு நீ பண்ணணும், இந்த எல்லாருமே அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஜென்ரலாக ஆர்கனைசேஷனில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எப்பயுமே ஆப்போசிஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து டைம் கன்சியூமிங். ஏன்னா சீனியர் பீப்புள்கிட்டேருந்து வந்து அது வந்து நெக்ஸ்ட்டு வர்றதுனால டைம் வேஸ்ட் ஆகும், நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். ஸோ நிறைய ஒர்க்கும் பேப்பர் ஒர்க்கும் நிறையா இருக்கும். ஏன்னா பிரித்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து நிறையா டைமும் சேவ் ஆகாது. ஓகே, நிறைய டைம் கன்சியூம் ஆகும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஷார்ட் சீக்கிரமாக நடக்கிற விஷயம் வந்து லேட்டாக எடுக்கும். ஓகே, ஒரு 10 நாளில் நடக்கிற ஒர்க்கு நான் MBO மெத்தடில் போட்டால் 1 மாதம் நடத்துவேன். ஏன்னா ஒருத்தவங்க நல்லா பண்ணுவாங்க, ஒருத்தவங்க நல்லா பண்ண மாட்டாங்க, ஒருத்தவங்க ஆவரேஜாக பண்ணுவாங்க. நான் எப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் எப்போ ஒர்க் நான் சப்மிட் பண்ணுவேன், கரெக்டாக? ஸோ இட் வில் டேக் லாங்கர் டைம். ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் கூட இட் வில் டேக் அ லாங் டைம். தட் இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் செட்டிங்காக இருக்காது. எல்லாருமே இங்கே ஆப்ஜெக்டிவோடு போவாங்கன்னு கேரண்டி இல்லை. ஸோ அதனால் அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். MBA வந்து ரிஜிட்னா நம்ம சொல்லுவோம் இந்த பர்சன் பண்ணுவாங்க, இந்த பர்சன் பண்ணுவாங்க, எல்லா பர்சன் ஒன்றா பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு சர்க்கம்ஸ்டன்ஸ், அவங்களுக்கு ப்ராப்ளம், அவங்களுக்கு என்விரான்மெண்ட், அவங்களுக்கு எல்லாமே இஷ்யூஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால் இது ப்ராப்பராக இது நடக்கும்னு இல்லை. ரிஜிட்னா சேஞ்சஸ், நம்ம இந்த ஒர்க் A ஒர்க், இந்த B ஒர்க், இது C ஒர்க், இது நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் MBO இஸ் கிளியர். சிம்பிளாக சொன்னோன்னா MBOனா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒர்க் அசைன் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் அசைன் பண்ணப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்மளோட கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறது தான் MBO. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷன். மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்ஷன் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். மெயின்லி வந்து இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு இந்த காஸ்ட் அனாலிசிஸ், இந்த ஃபேக்ட்ரிஸ் அதுமாதிரி ரிலேட்டடில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகும். இதில் என்னன்னாக்கா மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, சில மிஸ்டேக்ஸ் தான். ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ண சுப்பீரியர்கிட்ட சொல்லுவாங்க, அவ்வளோதான் இந்த இது. ஓகே, ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டைப் பண்ணிகிட்ருக்கேன். நான் டைப் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சொல்லுவாங்க ஒரு 10 தான் நீ மிஸ்டேக்ஸ் பண்ண முடியும். எனக்கு ஓகே, நான் 10க்குள்ளே மிஸ்டேக்ஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 10க்கு மேலே நான் மிஸ்டேக் பண்ணேன்னா என்ன போய் சுப்பீரியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் கண்ட்ரோலிங். தட் இஸ் கால்ட் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷன். ஸோ மெயின்லி வந்து இவங்க வந்து அந்த நார்ம்ஸ், அதோட கண்டிஷன்ஸ்க்கு மேலே நம்ம போகக்கூடாது. ஸோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாங்களா, ஏதாவது மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் clarity. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் MBE. MBO வேறு, MBE வேறு, ஸ்லைட்டாக சேஞ்சஸ். ஓகே, இது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்கள். ஐடியா பண்ணுறீங்க, என்னதை பண்ணீங்க? ஓகேவா? டன். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்ஷன்னா இது ஒரு ப்ராசஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க எதாவது மிஸ்டேக் பண்ணியான்னு சொல்லிட்டு. எவால்யூட் பண்ணுவாங்க. எவால்யூட்னா நான் சொன்னேன் ரைட்டாக ராங்காக, ரெசல்யூஷன், ஏதாவது சேஞ்சஸ். ஸோ இது மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது வந்து மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷன். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறப்ப 100 யூனிட்ஸ், ஒரு 100 பல்ப்ஸ் பண்ணுறாங்கனாக்கா அதில் வந்து 5 டிஃபெக்டிவ் ஆகலாம், 5 வந்து மிஸ்டேக் ஆகலாம் பல்ப்ஸு. 5க்கு மேலே ஆச்சுனாக்கா அது வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது ரிப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி 5க்கு மேலே ஆச்சு, 5க்கு மேலே வந்து டிஃபெக்டிவ் கூட்ஸ் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது வந்து சொல்கிறது வந்து MBE. ஓகே, ப்ராசஸ். இதில் வந்து அவங்க நார்ம்ஸ் இருக்கும். 5க்கு மேலே நீ மிஸ்டேக் பண்ணக்கூடாது, 5க்கு மேலே நீ மிஸ்டேக்ஸாக ஒரு ஒர்க்கு அவங்களுக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலே போனாக்கா ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த அனலைஸ் பண்ணுவாங்க. எதுவுமே
ஆக்ஷன் எதுவும் எடுக்க மாட்டாங்க. பட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் மட்டும் அவங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து ப்ராப்ளமேட்டிக் ஆகும். இவ்வளோ தூரம் மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸோட டீவியேட் ஆகும். ஸோ அவங்க சூப்பராக பண்ணாங்க, கண்டினியூஸாக அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மைனஸில் தான் முடியும். ஓகே, தட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் MBE. ஸோ இதில் அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது? ஸோ அவங்க வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதனால அவங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுவாங்க. ஓகே, இதனால என்ன வரும், மேனேஜர்ஸ்க்கு டைம் சேவ் ஆகும். இந்த 100 ப்ரொடியூஸ் பண்ணுறியா 5க்கு மேலே ஆகக்கூடாதுனாக்கா அவங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ரொட்டீன் ப்ராப்ளம்ஸ் ஆர் லெஃப்ட் டு சப்பார்டினேட். ஸோ அதே ப்ராப்ளம்ஸ் நடக்கிறதெல்லாம் சப்பார்டினேட்ஸ்க்கு விட்டுருவாங்க. ஃபோக்கஸ் ஆன் மேனேஜரல் அட்டென்ஷன். ஸோ மெயின்லி அந்த மேனேஜர் ரிலேட்டட் தான் அவங்க வந்து இது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி சேம். ஸோ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஆல்ரெடி சொன்ன ஹையர் அத்தாரிட்டி, நெக்ஸ்ட் மிடில் லெவல் அத்தாரிட்டி அண்ட் தென் லோவர் அத்தாரிட்டி. ஸோ இதில் வந்து மோட்டிவேஷன்ஸு, டெவலப்மெண்ட் ஆஃப் சப்பார்டினேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் லைன். இட் இஸ் அ டெக்னிக் ஆஃப் செப்பரேட்டிங் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அன்இம்பார்ட்டன்ட். ஸோ ஓன்லி இதில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் எடுப்பாங்க, அன்இம்பார்ட்டன்ட்டெல்லாம் எடுத்துருவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இதில் வந்து புதுசாக நாலேஜ், ட்ரெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுப்பாங்க. ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும், த்ரெட்ஸும் இருக்கும். நீங்கள் நல்லா பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பெரிய பெரிய போஸ்ட்டில் வர சான்ஸ் இருக்குது. அதே ப்ராப்ளமேட்டிக்காக பண்ணிங்கன்னா உங்கள் ஜாப்க்கே ப்ராப்ளம். ஓகேவா, தட் இஸ் 5th ஒன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒருத்தவங்களையும் ஜட்ஜ் பண்ண முடியும். இவங்க சூப்பராக பண்ணுவாங்க, இவங்க வேஸ்ட்டு, அடுத்த மாதம் இவங்களை எடுத்துடலாம், நம்மளோட ஆப்ஜெக்டிவ்ஸ், நம்மளோட கம்பெனியோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எங்களுக்கு இருக்கும். திஸ் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷன் ப்ரொவைட்ஸ் பெட்டர் யார்ட் ஸ்டிக் ஃபார் ஜட்ஜிங் ரிசல்ட். ஸோ யார் நல்லா பண்ணுறாங்க, யார் நல்லா பண்ண மாட்டாங்க, யார் பெட்டராக பண்ணுறாங்க, யார் ரொம்ப வேர்ஸ்ட்டாக பண்ணுறாங்க, இவங்களால வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த மெத்தட்னால. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ்னால் ஓன்லி மேனேஜ்க்கு மட்டும்தான் பவர் இருக்கும், அதுக்கு மேலே அவங்களால போக முடியாது. ஓகேவா, ஸோ மேனேஜர் சொல்கிறது அவங்க நல்லா பண்ணாக்க இருப்பாங்க, நல்லா பண்ணலன்னா போயிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் நீ மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லோவர் லெவல் ஆஃப் எம்ப்ளாயீஸை வந்து அவங்க வந்து டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த இஷ்யூஸ் வந்து மேனேஜர்ஸ் கிட்ட தான் போகும். ஓகே, ஸோ இருந்தாலும் சில விஷயம் வந்து மேனேஜர்ஸால் அவங்களால அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு டைமில் வந்து அவங்களால சால்வ் பண்ண முடியலனாக்கா, சப்போஸ் ஒரு மிஷினில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அவங்களால வந்து அது வந்து அவங்களால பண்ண முடியல, அதனால என்ன ஒரு தடவை அவங்க ஜாப்க்கே வந்து டெர்மினேட் ஆகிடுவாங்க, இல்லாட்டி டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் அவங்களுக்கு நடக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் MBE அண்ட் MBO. MBOனா இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. MBEனாக்கா அவங்களுக்கு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், சர்டன் நார்ம்ஸ் இருக்கும், அது மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இது MBE. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பழைய வீடியோஸ் வேணும்னா, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனல் போயிட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே, தேங்க்யூ.